ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ஹிந்தி படம். மாம் பேதம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாதுரி தீக்ஷித் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. ஆக்சுவலா இந்த படம் ரொம்பவே உமன் சென்ட்ரிக் படமா வந்திருக்குது. படம் நல்லா இருக்குது. இதுல வந்து கீர்த்தி திம்ரி அவங்க நடிச்சிருக்காங்க. அனிமலுக்கு அப்புறமா இந்த படத்துல அவங்க நல்ல ஆக்டிங் ஸ்கோப் போட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் துர்கா அப்படின்னு அவங்க தங்கச்சியை ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. மெயின் கேரக்டர் வில்லன் கேரக்டர்ல வந்து ரவி கிஷன் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது போக எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி பார்த்துருக்கேன். கல்யாணம் ஆகி சீக்கிரமா வெளியேற ஒரு பொண்ணு வந்து எப்படி வந்து இந்த சமூகம் வந்து பாக்குறாங்க அப்படிங்கறதான் கதை. ஃபுல்லாவே அந்த அந்த லேடி மேலதான் தப்பு. மாலத்திக் செட் பண்ண கேரக்டர் அவங்கதான் தப்பு. தப்பான பொண்ணு தப்பா குழந்தைங்களை வளர்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் படம் ஃபுல்லாவே போகும். கடைசி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொண்டு வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க, உண்மையதான் எதுக்காக பண்ணா, ஏன் இவ்வளவு தூரம் இருக்கிறாங்கிறத வந்து கிளைமேக்ஸ்ல உடையும். கோலம் கோயில ஃபார்மெட்ல தான் இருக்கும் மூவி. ஜஸ்ட் ஒரு கொலை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் ஸ்டார்ட் ஆகும். கொலையை மறைக்கிறதுக்கு ரெண்டு மக்களுக்கும் ஃபோன் பண்ணி ஆளுக்கு கூப்பிடுவாங்க. அந்த கொலையை மறைக்கிறதுக்கு போராடி இருக்கும்போது அந்த கொலை செஞ்சவர் வந்து திடீர்னு உயிரிட்டு வந்தா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தான் படமே. ஒன் டைம் வாட்சபிள் தான், பார்க்கலாம். ஃப்ரீயா தான் நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. இதே மாதிரி இன்னும் அடுத்த படங்களை வரிசையா ஒவ்வொன்றா வச்சு பார்க்கலாம். தேங்க்யூ. सब नॉर्मल लगना चाहिए ना।